ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ரொம்ப ஃபினிஷிங்காக தைக்கணும். அதே சமயம் ஃபிட்டிங் எந்த விதத்துலையும் மாறக்கூடாது. அது மாதிரி நினச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா மிஸ்டேக்கே இல்லாமல் தைக்கிறதுக்கு ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதில் நான் ஒரு சில விஷயங்கள் நிறைய உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக் வராது. அதே சமயம் ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக உங்களால் தைக்க முடியும். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். அதில் பெல்ட் கிளாத்து கட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் ஹூக்பட்டி ஐப்பட்டி கிளாத் நான் இப்போ தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு பொறுமையாகவே தைச்சி காட்டுறேன். நான் ரொம்ப ஸ்பீடாக அடுத்தடுத்து தைச்சி காட்டினேன்னா கண்டிப்பாக புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது குழப்பம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன். இப்போ ஃபஸ்ட்டு பேக் பீஸுக்கு 2 இன்ச் கிளாத் கீழே விட்டுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி எட்ஜில் தையல் போட்டுட்டு இப்போ 2ஆக ஃபோல்டிங் பண்ணி உடம்போட சுற்றளவு 2 பக்கமும் ஒரே ஈக்குவலாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் இதை மாதிரி கிராஸ் எடுக்கிறேன். இது பேக் சைடு ஒரு நல்ல ஷேப் கொடுக்கறதுக்கு இந்த கிராஸ் எடுக்கும்போது நமக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிங் மெத்தட்லேயும் நீங்கள் இந்த ஃபினிஷிங்கை ரொம்ப நீட்டாக தைக்கிறதுக்கு நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக ஸ்லீவ் மடித்து தைக்கிறோம். 1.25 இன்ச்சு அடித்து திருப்புறதுக்கு விட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடுறேன். ஸ்லீவோட பேக் சைடு முடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்லீவு பேக் சைடு ஆரம்பிக்கணும். ஸ்லீவ் தைக்கும் போது 2 ஸ்லீவையும் சேர்ந்தா மாதிரி தைச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் மாறாது. இப்போ 1 இன்ச்சு கிளாத்தை அப்படியே மடித்து சென்டரில் ஓட்டு தையல் போட்டுக்கிறோம். இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கனால கம்பல்சரி நம்ம ஹெம்மிங் பண்ணி தான் கொடுக்கணும். ஹெம்மிங் பண்ணால் தான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ 2 ஸ்லீவும் இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ லெஃப்ட் ரைட் மாறாமல் இந்த கரெக்டாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பெல்ட்டு கிளாத் நான் தைச்சிட்டு எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸில் உடம்போட சுற்றளவு 10.5 இன்ச்சு நம்ம பேக் சைடு ஃபுல் அளவு இருக்கும். அதில் 1 இன்ச்சு லெஸ் பண்ணி 9.5 மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு அதிகமாகவே இதை மாதிரி கட் பண்ணிக்கங்க. இப்போ கரபாகத்தோட 2 பீஸ் இருக்கும். அந்த பீஸை நம்ம தைக்க போகிற ப்ளவுஸோட பெல்ட் உயரத்துக்கு தகுந்த மாதிரி கீழே எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை மடிச்சுட்டு அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணி விரலால் தேய்ச்ச பார்த்திங்களா, அதை மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இப்போ அப்படியே அந்த கிளாத் மேலே ஒரு 1/4 இன்ச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது ஒரு கிளாத் பிசரோடு இருக்கும். இதை மாதிரி 1/4 இன்ச் மேலே ஏற்றி வச்சுட்டு அப்படியே மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கிறோம். இது ரொம்ப ஒரே தையல் தான். வேலை ரொம்ப ஈஸி. ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் சீக்கிரம் தைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பெல்ட் தைச்சிட்டோம். அடுத்தது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ப்ளவுஸில் சைடு அப் அண்ட் டவுன் வராமல் தைக்கிறதுக்கு மெயினாக இந்த பெல்ட்டோட கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் இதை மாதிரி வச்சிடுறேன். இப்போ அளந்து பார்க்கும்போது நமக்கு அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பெல்ட் கட் பண்ணுங்கள். தச்சு முடித்ததுக்கப்புறம் பெல்ட்டு தச்சு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் மேல் கிளாத்தில் இதை மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அந்த கிளாத்தை அப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை பேக்கும் ஃப்ரண்ட்டும் அளந்து எடுத்துங்க. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கரெக்டான அளவை அளந்து எடுத்துங்க. இந்த மாதிரி இங்கே 2.25 இருக்குது. ஃப்ரண்ட்டில் 3 இன்ச் இருக்கா. தையலுக்கு சேர்த்து நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறோம். மொத்த அளவு என்ன அளவு எடுத்தோமோ அதுலேருந்து தையலுக்கு சேர்த்து பேக்கில் 3.25 ஃப்ரண்ட்டில் 3.5 இன்ச்சும் நான் எப்படி ஷேப் கொடுக்குறேன்னு பார்த்துங்க. பேக்கில் போக போக ஃப்ரண்ட்டில் குழிவாக கொடுத்துருக்குற மாதிரி பேக்கில் ரொம்ப கீழே வளைவாக கொடுக்காம இப்படி மேலே ஏற்றுன மாதிரி ஷேப் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுனே வராது. கீழே குடஞ்சிராமல் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன் இல்லாமல் வரும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ. ஸ்டிச்சிங்கை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதோட கட்டிங் வேணும் அப்படின்னா இது 35 இன்ச்சு அளவு ப்ளவுஸு. இது சேம் கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன அளவு டாட்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அது புரியும். நான் எண்டு ஸ்க்ரீன்லேயே இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயாவது உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டு 1 இன்ச்சு, மொத்தமாக 2 இன்ச்சு 1 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கோம். மற்ற டாட்லாம் ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு. இப்போ மூணாவதாக நான் சொல்லுவேன்ல, ஒரு குத்து மதிப்பாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த 2 டாட்டு, அதாவது இந்த சென்டர் டாட்டும் இந்த ஹூக்பட்டிக்கிட்ட வர டாட்டையும் நம்ம பிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக பொசிஷன் எங்கே வருதோ ஆம்ஹோல் டாட் மட்டும் நம்ம அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டாட்டும் முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போடுங்க, பிரியாமல் இருக்கும். ஒருவேளை லாக் ஸ்டிச் போட வரலன்னா அப்படியே திருப்பி இப்போ ஆம்ஹோல் கிட்ட போடுறோம்ல, அதே மாதிரி எல்லா டாட்டுக்கும் நீங்கள் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். கப் ஷேப் இது மாதிரி பிடிச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பெல்ட்டை அட்டாச் பண்ணிப்போம். இப்போ பெல்ட்டோட அதாவது மடித்து தைச்சிருப்போம்ல ராங் சைடு, அது கீழே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம ப்ளவுஸ் பீஸை வைக்கணும்.
இதுலேயும் அதே மாதிரி தான். ப்ளவுஸ் பீஸ் வந்து அந்த பெல்ட் ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டுக்கு கரெக்டாக வசம் மாறாமல் நீங்கள் தைச்சி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பெல்ட் கீழே இருந்துச்சு, இப்போ பெல்ட்டை மேலே வச்சு தைக்கிறோம். இப்படி வசம் மாறி மாறி வரும்போது உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட்டில் வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து தைச்சிங்கன்னா தான் ப்ளவுஸ் வந்து தைச்சதுக்கப்புறம் பிரித்து பிரித்து தைக்காமல் இருக்கலாம். மெயின் ரீசன் வந்து பிரித்து ப்ளவுஸ் தைக்காமல் இருந்தீங்கனாலே தைச்சதுக்கப்புறம் தப்பு வராமல் ப்ளவுஸ் தைக்கணும். பிரித்து பிரித்து தைக்காமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து சீக்கிரம் ப்ளவுஸ் தைச்சிடலாம். இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 4 இன்ச்சு ஒரு கிளாத்து, 2.25 இன்ச்சு ஒரு கிளாத் எடுத்திருக்கோம். இப்போ 4 இன்ச்சு கிளாத்தை நான் இதை மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது பார்த்துங்க. வசம் கரெக்டாக வந்து பார்த்துங்க. இப்போ 4 இன்ச்சு கிளாத் எடுத்ததுனால மீதி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், அப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இது தெரியாமல் ஒரு தையல் போடுறேன். இப்போ ஒரு வேளை கிளாத் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு கூட எடுத்துக்கிட்டு இந்த மடிக்கிற அகலத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கூட இந்த மாதிரி தைக்கலாம். ஷேப் இதே மாதிரி தைச்சி எடுக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி நான் வந்து வசம் மாற்றி தைக்கிறேன்னு கேட்குறீங்க. நான் வசம் மாற்றி தைக்கலங்க. எங்கள் ஏரியாவில் இதை மாதிரி தான் போடுறாங்க. இப்போ ஒருவேளை கஸ்டமர் உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சி கொடுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஹூக் பட்டி தைக்கிறேன். இதுக்கு வந்து 2.25 இன்ச்சு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ தைக்கிற வசம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருந்துச்சா, இப்போ ராங் சைடு மேலே இருக்குது. இப்போ இதை மாதிரி மாற்றி தைக்கும்போது தான் அந்த லெஃப்ட் ரைட் ஹூக் பட்டி ஐப்பட்டியோட வசமும் நமக்கு கரெக்டாக வரும். இதை மாதிரி எப்படி தைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் தைக்கலாம். இப்போ தையலும் ஒரு படிப்பு மாதிரி. நீங்கள் அதை வந்து கரெக்டாக எந்த மாதிரி தைக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி கரெக்டாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வரவே வராது. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி நமக்கு கரெக்டான அளவில் இருக்குது. சைடும் கரெக்டாக இருக்குது. ஒரு வேளை நெக்குக்கிட்ட உங்களுக்கு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து எப்போவும் வராது நமக்கு. இந்த டாட் பிடிக்கிற இடம், அப்புறம் பெல்ட்டை ஜாயின் பண்ணுற இடம், இதிலலாம் ஏதாச்சும் கொஞ்சம் முன்ன பின்ன தைச்சிட்டோம்னா கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதை வந்து நீங்கள் ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டு நம்ம என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படி தைச்சி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி இந்த ஆம்ஹோல் கிட்ட இந்த கரெக்ஷன் வந்து பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆம்ஹோல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு 2 பக்கமும் அதை மாதிரி நான் போட்ட மாதிரி பின் போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நெக்கு ஜாயின் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிக்கங்க. அதுலேருந்து அளவு ப்ளவுஸில் உள்ள ஷோல்டர் அகலத்தையும் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கும் விட்டுட்டு அப்படியே ப்ளவுஸு பேக் சைடு நான் இப்போ திருப்பின மாதிரி திருப்பிக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஏன்னா நம்ம பேக் பீஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக வந்து கூட மார்க்கிங் வரும். அப்போ அதை வந்து நம்ம இந்த டயத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் அந்த வளைவு கரெக்டாக கட் பண்ணலனாலும் உங்களுக்கு பேக் சைடு அப்படியே அழகாக தெரியும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி அளந்து பார்க்குறேன்னு பாருங்கள். ப்ளவுஸோட ஆம்ஹோல் ரவுண்டும் ஸ்லீவோட ஆம்ஹோல் ரவுண்டும் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஆம்ஹோல் சுற்றளவு நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு அளந்து பார்க்கும்போது ஸ்லீவ் மட்டும் நமக்கு கொஞ்சமாக ஒரு ஃபுட் அளவுக்கு அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு ஆம்ஹோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரும்போது எந்த அதாவது கூட குறைச்ச எதுவுமே இருக்காது. ஸ்லீவ் ரவுண்டும் சரி, ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டும் ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ தைச்சிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லா ஜாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். நமக்கு அளந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கிளாத்தில் ஒத்தையில் விட்டு அப்படியே நம்ம அளந்து எடுக்கிறதுக்கும் இப்போ அப்படியே 2ஆக வச்சுட்டு நம்ம ஈஸியாக அளந்து பார்க்குற மெத்தட் இதெல்லாம். நம்ம என்ன தான் கரெக்டாக கட் பண்ணியிருந்தாலும் தைக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமாக செஞ்சிட்டிங்கன்னா மிஸ்டேக் வராது. ஸோ இப்போ சைடு தைச்சதுக்கப்புறம் நமக்கு சைடு அப் அண்ட் டவுனே இல்லை. 2 பக்கமும் நான் ஸ்லீவ் அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பெட்டி பக்கம் இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ்க்கு இடுப்பு சுற்றளவு 31.5 இன்ச்சு. அதில் 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து நம்ம 1 இன்ச்சு அளவு மார்க் பண்ணி பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணியிருப்போம். இப்போ அதுக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட் பீஸில் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு அளந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கிளாத் இருக்குல்ல, இப்போ நான் காமிச்ச மாதிரி பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட் பீஸை முன்னாடி தள்ளி வச்சுட்டு அப்படியே வந்து இடுப்பு மார்க் பண்ணுங்கள். இப்போ இதை மாதிரி பண்ணும்போது அந்த ஹூக் போடுற இடத்துக்கிட்ட பெல்ட்டோட அந்த இடுப்பு பகுதிக்கிட்டலாம் லூஸ் கொடுக்காம ரொம்ப கரெக்டாக வரும். ஒருவேளை ஃப்ரண்ட் பீஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. இப்போ அப்படியே ஸ்லீவோட முன்கை சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு தைச்சி எடுத்துட்டோம். 1.5 இன்ச்சு கிளாத் மட்டும் விட்டுட்டு எக்ஸஸாக இருந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ உடம்போட சுற்றளவு ஹூக் பட்டி ஃபஸ்ட்டு ஹூக்குக்கு நேராக 8.75 அளந்து பார்க்கும்போது நம்ம என்ன அளவு வச்சு கட் பண்ணோமோ தைச்சதுக்கப்புறம் சேம் அதே அளவு கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ ஒரு தடவை ஆம்கோல் சுற்றளவு 6.5 இன்ச்சு, முன்கை சுற்றளவு 5.25 ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, எல்லா அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம். ஸோ தைச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த 7.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும்.
ஸோ என்னோட கட்டிங் ஸ்டிச்சிங் மெத்தடை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக் இல்லாமல் சூப்பராக வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு பக்கத்துலேருந்து மார்க் பண்ணோம். இப்போ இன்னொரு பக்கம் சைடு ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் சைட்லேருந்து மார்க் பண்ணுறோம். அதாவது ஹூக் பட்டி ஐப்பட்டி பக்கம். அதே மாதிரி தான் ப்ளவுஸ் தைக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வசம் மட்டும் கொஞ்சம் நமக்கு மாறி மாறி வரும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தைக்கும்போது தான் உங்களுக்கு மிஸ்டேக் வராது. சேம் 2 பக்கமும் அதை மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராவாக போட வேண்டிய தையல் நான் எப்போதும் 3 தையல் போடுவேன். நான் இப்போ வந்து ஃபைனலாக டாட் பிடிப்பேன். இப்போ நெக் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து டாட் வந்து பிடிச்சிடுறேன். ஏன்னா சிலர் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்காம டாட் பிடிக்கலன்னு நினச்சிக்கிறீங்கள, அதனால் டாட் வந்து இப்போவே பிடிச்சிடுறேன். அளவு ப்ளவுஸ் அளந்துட்டு நம்ம 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு நம்ம டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து டைமண்ட் ஷேப் நெக்கு. இதை எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த நெக் பீஸ் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து அந்த ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். நேர் பீஸ் தான். ஏன்னா நம்ம பா நெக்கு டைமண்ட் நெக்குக்கு எப்போவுமே வந்து நேர் பீஸ் கொடுத்து தான் தைக்கணும். இப்போ ஒரு கிளாத் வந்து அப்படியே சென்டராக கட் பண்ணிவிட்டு இன்னொரு இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும். அதையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நெக்கோட சைஸு அந்த சுற்றளவை கரெக்டாக அப்படியே எடுத்து அந்த நெக் பீஸை 4 பீஸ் ஸ்ட்ரெயிட் பீஸ் இது மாதிரி பா நெக்கு டைமண்ட் நெக்குக்கெலாம் 4 பீஸ் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கிராஸில் ரவுண்ட் நெக் அப்படின்னா 6 கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தச்சிக்கிட்டே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். இப்போ 1/4 இன்ச்சு கீழே வந்து அடித்து திருப்பிக்கலாம். 1 இன்ச்சை விட கம்மியாக வந்து இந்த நெக் பீஸோட அகலம் வந்து எடுத்துகிட்டு 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிருங்க. இப்போ நெக் பீஸ் அடியில் வைக்கிறேன். அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது. இது ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட கரெக்டாக கம்பல்சரி இந்த டாட் வந்து நீங்கள் ஃப்ளீட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு, அதாவது அந்த ரவுண்ட் ஷேப் எந்த இடத்துக்கிட்ட இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு 3 ஃப்ளீட் வச்சு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா நம்ம நேர் பீஸ் கொடுத்து தைக்கிறோம்னால அந்த ஃப்ளீட் நீங்கள் வச்சிங்கன்னா தான் ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த கார்னர் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துங்க. அந்த கிராஸ் அந்த கார்னருக்கு நேராக நம்ம பீஸ்லையும் சேர்ந்தா மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள ஆழமாக தள்ளி ஃப்ளீட் வைங்க. இப்போ அந்த கிளாத் மேலேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது கரெக்டாக தெரியும். அதில் நிப்பாட்டிட்டு, அதாவது ஊசி அதில் தைச்சி நிப்பாட்டிட்டு மறுபடியும் திருப்பும்போது நீடில் தூக்கிட்டு நீங்கள் திருப்பணும். நான் சொல்கிறது புரியுதோ இல்லையோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவை. கரெக்டாக எப்படி வைக்கிறேன்னு பார்த்துங்க. 1 ஃபுட் அளவுலலாம் நம்ம வந்து தைச்சிக்கிட்டே வரோம். அந்த கார்னர் திருப்பும்போது நீடில் மேலே எடுத்துருங்க. ஃபுட்டை வந்து மேலே தூக்கிட்டு அப்படியே திருப்புங்க. நீடில் இல்லை, அந்த ஃபுட்டை மட்டும் மேலே தூக்கிட்டு கிளாத்தை இப்படி திருப்பிக்கணும். நீடில் வந்து துணியில் குத்தி இருக்கணும். ஃபுட்டு மட்டும் மேலே தூக்கிட்டு திருப்பும்போது கார்னர் தச்சு திருப்பும்போது உங்களுக்கு அழகாக திரும்பும். சேம் அதே தான். இந்த ரவுண்ட் ஷேப் எங்கே வருதோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு 3 ஃப்ளீட்டு, 3ஓ 4ஓ நீங்கள் வந்து அந்த நெக்கோட ஷேப்பு, அதாவது நெக்கோட பெருசு சின்னது இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி 4, 5, 3 இப்படி வந்து நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு சின்ன நெக் அப்படிங்கிறனால நான் ஒரு 3 ஃப்ளீட் மட்டும் வைக்கிறேன். இப்போ இந்த கார்னர் கிட்ட கட் பண்ணிக்கணும். அதாவது தையலில் படக்கூடாது. தையலில் பட்டுருச்சுன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா சுத்தமாக மாறிடும். துணியில் கட் பண்ணாமல் அந்த அதாவது தையலில் படாமல் கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ அப்படியே அந்த பீஸை வந்து ரைட் சைடு திருப்பிட்டு அந்த பீஸ் மேலே நெக் பீஸ் மேலே தான் தையல் விழணும். ப்ளவுஸ் பீஸ் மேலே தையல் விழக்கூடாது. அதே மாதிரி தான் கார்னர் கிட்ட நீடில் நிப்பாட்டி ஃபுட்டை தூக்கிட்டு திருப்பிக்கிங்க. நல்லா ஒட்டின மாதிரி ஓரத்தில் தையல் போட்டுங்க. இப்போ இதை வந்து மடித்து இப்போ இது மாதிரி சென்டரில் ஓட்டு தையல் போட்டுக்கிட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இப்போ அது வந்து கஸ்டமரோட வைப்போம். இவங்க வந்து தையல் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். நெக்குக்கு வந்து ஹெம்மிங் கேட்குறதில்ல. ஸோ அதனால் இப்போ நார்மலாக ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் சரி, டைமண்ட் ஷேப்பு, பா நெக் எந்த நெக்காக இருந்தாலும் தையல் கேட்குறதுனால நம்ம இப்போ தையல் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்கிறோம். அந்த கார்னர் மட்டும் கரெக்டாக அது மாதிரி நிப்பாட்டி எடுங்க. அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்டலாம் நம்ம கிளாத்தை நம்மளாக தான் வளைச்சி ரவுண்டாக தைக்கணும். துணி வந்து தானாக திரும்பாது. அப்போ தான் நம்ம திருப்பி கொடுத்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம தையல் போட்டு எடுக்கும்போது ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ அப்படியே வெளிப்பக்கம் திருப்பி ஓரத்தில் ஒரு தையல். இது அப்படியே நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற விருப்பம்னா ஹெம்மிங் பண்ணி கொடுங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இதை மாதிரி பா நெக்கோ டைமண்ட் நெக்கோ நீங்கள் தைச்சிட்டு ஹெம்மிங் பண்ணி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை 2 தையல் போட்டு நம்ம நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃப்ளீட் வச்சதுனால ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். பேக் சைடு பார்த்தீங்கன்னாலும் நெக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து நார்மல் ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அழகாக வரும். இப்போ அதாவது ஹூக் கட்டுறதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு மேலேருந்து மார்க் பண்ணிட்டு வரும்போது 2வது ஹூக் மட்டும் கொஞ்சம் கிட்டக்கையே மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து வர்றது கொஞ்சம் கேப் எட்ட வரலாம்.
இந்த ப்ளவுஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.